ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும் நான் ரொம்பவே லேட்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாரும் என்ன மன்னிச்சு இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே டின்னும் ஜாயும் தான் ஒன்றாந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றாந்து பேசிகிட்டு இருக்கிறத விட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே. டின் வந்து ஜாயை கலாய்க்க, ஜாய் வந்து டின்னை கலாய்க்க, அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் தான் இது டால்மே உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவன் பார்க்குறத பார்த்தா அவன் மட்டும் இப்போ ஒரு ட்ராகனாக இருந்திருக்கணும். ரெண்டு பேரையும் கண்ணாலே எரிச்சு கொண்டுருவான். அந்தளவுக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அது எதுவுமே கவனிக்காமல் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவனும் பக்கத்தில் இருந்துட்டு இப்போ முடிப்பாங்க அப்போ முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் ஆட்டுக்கு இப்போ தானே ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிஞ்சாங்க, அவன் வேற அவங்க அம்மா வந்து அவனை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்களேன்னு. அப்பந்தான் டின்னுக்கே ஞாபகம், ஆமாம் அது வேற இருக்குல்லன்னு. அச்சோ நான் மறந்துட்டேனே. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், நீங்கள் தான் பிஸியாக பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு. டின்லாம் இப்போ எதுக்கு இவன் இதை சொல்கிறான் ஒன்றும் புரியலையேன்னு தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஜோ என்ன பண்ணுறான்னா, ஓகே நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. அவள் கிளம்புனதுமே, எப்பாடா இப்போவாச்சும் நீ கிளம்புறிய, தயவு செஞ்சு நீ திரும்ப வந்துடாதன்னு தான் டாட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் டாலு. உண்மையாகவே அவன் பொறாமப்படுறானா, இது எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்னு அவனுக்கே தெரியல. ஏதோ சமாளிக்கணுமே சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். ஆனால் என்னவோ இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் இந்த பொறாமலாம் எட்டி பார்க்குது. இப்போ தான் டால் கொஞ்சமாக டின் கிட்ட க்ளோஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து யாராச்சும் டின் கிட்ட பேசிட்டு இருந்தால் இவன் சும்மா விடுவானா. அவனுக்கு அந்த பொறாம அப்படியே ஃபேஸில் எட்டி பார்க்குது. அவனும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான், இருந்தாலுமே முடியலை. இதை டின் என்ன கேட்குறான்னா, டால் நீ ஓகே தானேன்னு கேட்குறான். நான் ஓகே தான் சொல்கிறேன், பட் இருந்தாலுமே முடியலை. ஃபேஸில் அப்படியே காமிச்சு கொடுத்துட்டே இருக்குது. இது எல்லாமே டின்னுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது போல். அவன் டால் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான். மனசுக்குள்ளே குழுன்னு இருக்கும் போல. டின்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஜாய். ஆமாம் டால், இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரீயாக தான் இருக்கோம், என் கூட நீ ஒரு இடத்துக்கு வரையான்னு சொல்லிட்டு டின் வந்து அவனை கூப்பிட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் இது எந்த மாதிரி பிளேஸுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னா, ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி ஒன்று போயிருப்பாங்களே, அங்கே தான் கூப்பிட்டு போயிருக்கான். அங்கே என்ன நடந்திருக்கோன்னா, ரெண்டு பேரும் ரிவரில் நின்று விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் டின் என்ன பண்ணியிருப்பானா, டால் கையில் ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அதை பிடிங்க அப்படியே ஆற்றுக்குள்ளே எரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். டால் என்ன பண்ணியிருப்பானா, அதை எடுக்க புரிஞ்சுட்டு தெரியாமல் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். இவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்த்து கூப்பிட்டு வச்சு எப்படியோ அவனை காப்பாற்றிடுவாங்க. இப்போ டால் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நல்ல வேலை நான் ஏதோ லக்கியாக இருந்தனால உங்கள் அப்பா இருந்தாங்க என்னை காப்பாற்றினாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இந்நேரம் என் ஃபோட்டோக்கு தான் எல்லோரும் சேர்ந்து மாலை மாட்டியிருப்பீங்கன்னு. டின் அதுக்கு இல்லை ஆனால் அன்னைக்கு நடந்ததில் என் மேலே தான் கொஞ்சம் தப்பு இருக்குது, அதை நினச்சி நான் இப்போ கூட கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆனால் டால் நான் ஒன்று சொல்லவா, இனிமேல் உன்னோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் தான் வந்து உன்னை காப்பாற்று, எப்போவும் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். அவன் கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கண்ணும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மீட் பண்ணிக்கிறது. உடனே டால், எதுக்கு இப்போ நீ என்னை இப்படி பார்த்துருக்க, பார்க்கறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுன்னு சொல்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் கேப் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பான். இப்போ சடனாக யாரும் அவன் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னா சிங்கு தான் பிடிச்சி வச்சுட்டு சவுண்டு படாத கேப் நான் தான், நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவர் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு, உன்னால் பண்ண முடியுமான்னு. அதுவும் அவன் பக்கத்தில் போகணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் போயிட்டு நான் வந்து உன் அப்பாவை மீட் பண்ணணும், அதுக்கு மட்டும் உன்னால் ஏதாச்சும் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்குறான். கேப் உடனே அவ்வளோ தானா, ஆனால் நான் வேற என்னமோலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன். வேற என்னம்மாவா, வேற நான் என்ன கேட்பேன்னு நினச்சேன்னு சிங்கி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் எதுக்கு நீங்கள் என் அப்பாவை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, சவுண்டு போடாத, மெல்ல பேசு, மெதுவாக பேசு. அது வந்து என்னென்னா, நம்ம டாக்டர் சாக் இருக்காங்களே அவங்களோட விஷயந்தான், இதில் மட்டும் உன்னால் எதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கேப்புக்கு சிரிப்பை பார்த்தா ஒரு மாதிரி சைடாக நமட்டு சிரிமா சிரிச்சுட்டே இருப்பான். இதை சிங்கம் நோட் பண்ணிட்டு இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கும் ஒன்றும் புரியலை. சிங்கத்துக்கு கேப் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கானா, விராட்டோட கேஸை வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கறதுக்காண்டி. டின்னும் டாலும் அந்த பார்க்லேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது டால் சொல்லியிருப்பான், எனக்கு பசிக்குது, நான் உன்னோட வீட்டுக்கு வரவான்னு. அதுக்காக இப்போ டின் வந்து அவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே அவன் கூட ஒரு கேட்டை வந்து வளர்த்துருப்பானே காலேஜில் யாருக்கும் தெரியாமல், அதை வந்து டின் அவனோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்ததும் அவனுக்கு அப்படி ஒரு ஹாப்பி, அதை வச்சு கொஞ்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா குக் பண்ண போகிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, டாலுக்கு குக் பண்ண தெரியாது, டின்னுக்கு குக் பண்ண தெரியும். அதனால் டின் வந்து டாலுக்கு எப்படி குக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதில் மொதல் ஸ்டெப்பாக என்ன சொல்லி கொடுக்குறான்னா, அந்த முட்டையை வந்து எப்படி கரெக்டாக அந்த பவுலை உடச்சி போடுறதுன்னு அவனும் ஒழுங்காக கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா அந்த ஆம்லெட்லாம் போடுறாங்க, ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க, க்ளோஸாக இருக்காங்க.
டின்னுக்கு ஆல்ரெடி டால் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் டாலுக்கு அப்படி இல்லை. ஆனால் அவனை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக டின் கிட்ட அவனும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கான். டாலுக்கு டின்னு தானே டியூட்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டின் வந்து டாலோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பாவம், ஆனால் அவன் ரொம்ப தூக்கத்தில் இருக்கான் போல். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கான். இவனும் டால்னு கூப்பிட்டு பார்க்கான். அவனும் எந்திக்கிற மாதிரி இல்லை. இவனும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவனை அப்படியே ரசிச்சுட்டே இருக்கான். டக்குன்னு அவனுமே எந்திரிச்சிடான். அதுக்கப்புறம் சரி நீ போயிட்டு தூங்கு, ரொம்ப தூக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி டின்னு அனுப்பி வைக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, டாலோட கனவுல வந்து அவன் சின்ன வயசில் அந்த தண்ணிக்குள்ளே முழுகினது, அப்புறம் அந்த கார் ஆக்சிடெண்ட்டு, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, எல்லாமே ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி அவனுக்கு வந்து போயிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த கனவுலையே. பக்கத்தில் தான் டாலுமே படுத்து இருந்திருப்பான். இப்போ எதுக்கு இவன் இப்படி சவுண்டு போட்டுருக்கான்னு அவனுமே ஒரு மாதிரி பயத்தில் முழிச்சிட்டு அவனை எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டால் என்ன பாரு நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் டால், எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பயப்படுறாத, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனால் அந்த கனவுலேருந்து டக்குன்னு வெளியே வர முடியல. அந்த பயத்துலேயே அவனும் ஒரு மாதிரி அலறிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்க்குறான். டின் வந்து அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து தான் அவனுமே கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகுறான். இப்போ டின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அவன் ட்ரீமில் பார்த்துருப்பானே அது எல்லாமே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன நடந்து என்ன ஆச்சு அது எல்லாமே. நான் ட்ரீமில் கூட உன்னை பார்த்துன்னு தான் டின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டாலிங்க பாரு, உனக்கு எதுவுமே இல்லை, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் எப்போவுமே இருப்பேன்னு அவனை எப்படியும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ மறுநாள் காலேஜில் மையம் ஆட்டம் ஒன்றா நடந்து போயிட்டு இருப்பாங்க. யார் கண்ணுலையும் மாட்டிடக்கூடாதுன்னா பதுங்கி போயிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண, லாஸ்ட்டில் டாலோட ஃப்ரெண்டு உண்டு 2 பேர், அவங்க கண்ணில் மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கும் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்கள. இங்கே டால் யாருக்கோ ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை கூட வந்து பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் யாருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான்? டாலுக்கு தான். டால் வரேன்னு சொல்லியிருப்பான், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த சமயம் பார்த்து ஜாய் வந்து, ஹே டின், நீ ஃப்ரீயாக தானே இருக்கே, வா நம்ம 2 பேரும் காஃபி குடிக்க போகிறதுன்னு கூப்பிட்டு போகிறான். இவனோ ஐயோ இப்போ தான் இவன் வரணுமா, டால் வேற வருவானேன்னு போக மனசு இல்லாமல் தான் அவன் கூட போயிட்டே இருக்கான். இவன் இந்த பக்கமாக போக டால் அந்த பக்கமாக வந்துட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு கொஞ்சம் நேரமாக டின்னுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். டெக்ஸ்ட் கூட பண்ணியிருப்பான், நான் வந்துட்டேன்னு எங்கே இருக்கேன்னு. ஆனால் டின் தான் ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன்னு அவன் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிருப்பான். இப்போ டாலுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த 2 பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே மையை, அதை வந்து டாலுக்கு இப்போ அனுப்பிவிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்கில் இருந்துச்சு. மை தான் டாலை யூஸ் பண்ணியிருப்பான். டால் ஆனால் மைக்கிட்ட ரொம்ப ட்ரூவாக தான் இருந்திருப்பான். இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவன் எந்திரிச்சு அங்கேருந்து போகிறான். போகும்போது கரெக்டாக அந்த சமயம் பார்த்து டின்னும் ஜாயும் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்களே, அதுவும் அவன் எந்த சீனை பார்க்குறான்னா, டின் வந்து ஜாய்க்கு வாயில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தொடச்சி கொடுத்துட்டு இருப்பான். அந்த சீனை தான் அவன் பார்க்குறான். அவனுக்கு வந்து அதை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு தெரியல. இப்போ கோவப்படுறதா, மை விஷயத்தை பார்க்கவா, இல்லை டால் இதை பார்க்கவா, எல்லாம் ஒரு மாதிரி அவனுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கு. அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான். கண்ணை கூட அசைக்காமல் அப்படியே அவனையே தான் பார்த்துட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக எப்போ மூல சிரித்து பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பானே ஜாய் வந்து அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஒரு மாதிரி ஒரு கோவமோ ஒரு அழுகையோ என்ன ஃபீலிங்ஸ் எனக்கே சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் கால் பண்ணியிருப்பான்னா, மை தான் கால் பண்ணியிருப்பான். மைக்கிட்ட நீ இப்போ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, நான் வந்து உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்போ மையை தான் பார்க்க போயிட்டுருக்கான். இங்கே ஹாஸ்பிட்டலில் மை கூட ஹார்ட்டும் அங்கே தான் இருக்கான். மை எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இங்கேருந்து போ டால், இப்போ வந்துடுவான்னு. ஆனால் அவன் பிடிவாதமாக நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லும்போது கரெக்டாக டால் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவான். இப்படி ஹார்ட்டும் அங்கேயே இருக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. மை கிட்ட இப்போ கோவமா, மை ஒழுங்காக வெளியே வா, நம்ம வெளியே வச்சு பேசின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிடுறான். மையுமே வரான். இப்போ மை வெளியே வந்ததும் அவன் என்ன கேட்குறான்னா, எப்படி உன்னால் என்கிட்ட போய் சொல்ல முடிஞ்சிச்சு? நான் வந்து உன்னை எவ்வளோ நம்பினேன், அதுவும் உனக்காக தான் நானும் இங்கே இருக்கேன். உன்னோட அம்மாவோட செலவு எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குறோம். எங்கள் அப்பா உன்னோட அம்மாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. எல்லாம் நான் உனக்கு பண்ணேன். இருந்தாலும் நீ பண்ணது எல்லாமே இது மட்டும்தானா? ஏன் நீ என்னை ஏமாத்தின? ஐயன் அவளோட பங்குக்கு எப்படியோ அவனை சமாதானப்படுத்திடலான்னு பார்க்க கையை காலெல்லாம் பிடிச்சி உருண்டு பிறண்டு அழுது பார்க்க. ஆனால் டால் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. அவன் முடிவாக என்ன சொல்கிறான்னா, இல்லைமே இதுக்கு மேலே வேண்டாம், என்னால் இதுக்கு மேலே முடியாது, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் சொல்லிட்டு அவங்க வந்து போகிறான். ஜாய்கிட்ட பேசி முடிச்சக்கப்புறம் டின் மறுபடியும் கேப் கிட்ட வந்து பேசும்போது கேப் சொல்லியிருப்பான், டால் வந்ததும் டால் வந்து இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணதும் டின்னோட ஃபோனை அவன் மறந்து வச்சு போனதும். அதுக்கப்புறம் தான் அவனுக்குமே தெரிய வரும். இப்போ அவன் கேபில் இருந்துட்டு டாலுக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவன் தான் ஆல்ரெடி நடந்த பிரச்சனையெல்லாம் மண்டை கலந்து சுற்றிட்டு இருக்கானே. இதில் வேற இவன் சும்மாயே
டின் கிட்ட ஒழுங்காக பேச மாட்டான். ஏதோ இப்போ தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆனா. அதில் வேற இவன் ஊட்டி விட்ட தொடச்செல்லாம் பார்த்துட்டான். வேற மையோட பிரச்சனை அது எல்லாமே மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கா. மொத்த கோவத்தையும் இப்போ டால் கிட்ட தான் காமிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன கேட்டாலும் சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உன்னை உடனே பார்த்தே ஆகணும், இம்பார்ட்டனாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு டின்னு சொல்கிறான். அதுக்கு ஓ அப்படியா, சரி அப்போ கரெக்டாக 12 மணிக்கு நீ அந்த டவர்கிட்ட வந்தீங்கன்னா என்னைய பார்க்கலாம், இல்லைன்னா நீ என்னைய பார்க்கவே முடியாதுன்னு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி ஒரு டோனில் பேசிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுவான். இங்கே டின்னு கதறிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட், எப்படி அவனால் போக முடியும்? ஆல்ரெடி எல்லா ஷிஃப்ட்டையும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்துட்டு இருக்கான். இப்போ கூட பிங்கி உள்ளே வந்திருப்பா. அவள் உள்ளே வந்து பாவத்துக்கு பிங்கி இன்றைக்கி ஒரு நாள் நீ என்னோட ஷிஃப்ட்டை பார்த்துக்கே, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவள் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவான். அவள் பாவம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருப்பான். இவன் பண்ணுற அநியாயம் இருக்கே. இவனும் கரெக்டாக வெளியில் போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். கூட்டத்தோட கூட்டமாக இவனுமே போய் நின்று பார்க்குறான். கையில் அவன் கத்தியும் வச்சுட்டு டாக்டர் சாக் அவங்களோட நேமை தான் போய் சொல்லி கூப்பிட்டு வெளியே வான்னு கத்திட்டே இருப்பான். டின்னு தான் அவனை எப்படியோ கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போவான். ஆனால் இவங்க 2 பேருக்குமே அப்படி கொஞ்சம் பிரச்சனையே ஆயிடுது. கத்தி வேற வச்சிருக்கானா. டாலிங்க டவரில் டின் வருவான்னு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு எதுவுமே தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் மாறி அந்த கத்தியை வச்சு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. டின் அவனை எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கூட்டமும் கூடியாச்சு. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணிடானா, தெரியாமல் டாலை வந்து குத்திடான். டால் அங்கேயே மயங்கி விழுந்துடான். டின்னுக்கு அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாமல் அந்த டவர்லேருந்து டால் சோகமாக போகிறான், டின் வரலையேன்னு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல்